என்னடா வண்டிக்கு பாஸ்வேர்ட்னா போட்டிருக்காங்க. ஓ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? திருடனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கை வந்து திருடவே முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு லாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து வண்டியில் வந்து போட்டால் மட்டும்தான் வந்து இன்ஜினே வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து பாஸ்வேர்டு தப்பாக போட்டாலும் எது பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. கிக்கர் நீங்கள் என்ன தான் மிதிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஸ்டார்ட்டே ஆகாது. ஸோ அதனால் வந்து உங்கள் வண்டி வந்து செக்யூராக தான் இருக்கும். இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போகிற லைக் தான் நான் அடுத்த வீடியோ வந்து போடுறதுக்காக மோட்டிவேட் பண்ணோம். அது போக வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோனா ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறதுக்கு Arduino Nano வந்து தேவைப்படும். இது வந்து சின்னதாக தான் இருக்கும். Arduino Uno வச்சும் நம்ம வந்து பண்ணலாம். அது கொஞ்சம் பெரிய போர்டாக இருக்கும். சரி, ஓகே, இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். இது ஒன்று வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து கீபேட் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். கீபேட் வந்து பார்த்திங்கன்னா 3x இது 4 இது 4x4 இருக்குது. அடுத்து 1x4 இந்த மாதிரி வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த இதில் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண போகிறீங்களோ அது வந்து வாங்கிக்கோங்க. இது நம்பர்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும். அது போக ஸ்டார் வந்து ஆஷ் வந்து இருக்கும். இதை வச்சு தான் நமக்கு பாஸ்வேர்டு வந்து போடுறதுக்காக வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கீபேட் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து 1 சேனல் ரிலே வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இது வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 1 சேனல் ரிலே வச்சே வந்து இதோட கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணிடலாம். இதை வந்து வண்டியில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் வந்து இது 1 சேனல் ரிலே வந்து சுவிட்ச் மாதிரி வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இது ஒன்று வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து ஜம்பர் வயர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜம்பர் வயர்ஸை வந்து இங்கே தான் கனெக்ட் பண்ணுவோம். இதில் வந்து ஒரு 7 ஜம்பர் வயர்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து ஜம்பர் வயர்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வந்து தேவைப்படும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதில் கனெக்ட் பண்ணி வந்து Arduinoவோட சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து பண்ணுவோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திங்ஸ் இருந்தாலே போதும், இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணிடலாம். சரி, ஓகே, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஃபஸ்ட்டுக்கு வந்து கனெக்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இன்புட் இருக்கும், அடுத்து கிரவுண்ட் இருக்கும், அடுத்து VCC இருக்கும். இன்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரோக்ராம் படி வந்து T12 வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து இது டிஜிட்டல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா T12 வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணணும், இன்புட் இதை. அது போக கீபோர்டில் உள்ளதுனா வந்து பார்த்தீங்கன்னா D3லேருந்து D8 வரைக்கும் சம்திங்கில் வந்து நான் கனெக்ஷன் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஜம்பர் வயர்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து இதில் வந்து மாட்டிக்கிறேன். அதுக்கடுத்து கனெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜம்பர் வயர்ஸ் வந்து இதோட கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதிலேருந்து வந்து கொடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாக வந்து ஒவ்வொன்றா வந்து மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். அது போக வந்து இங்கே ஏதாவது டேப் கூட சுற்றிக்கோங்க, ஏன்னா இது வந்து வராமல் இருக்கும். அதுக்கடுத்து 1 சேனல் ரிலே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து அதுக்கும் ஏற்ற மாதிரி வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். இது வந்து இன்புட்டுக்கு ஒன்றும், அடுத்து கிரவுண்டுக்கு ஒன்றும், இந்த மாதிரி வந்து வரிசையாக ஒன்று வந்து கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி 3 வயர்ஸ் வந்து கொடுத்தாச்சு. சரி, ஓகே, இதை வந்து நம்ம Arduinoவோட வந்து பார்த்திங்கன்னா நேனோவோட கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், VCC இருக்குது பார்த்தீங்களா. VCCயை வந்து நம்ம வந்து இதில் +5 வோல்ட்டில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். 5 வோல்ட் இந்த இருக்குது, இதோட நான் கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து இதில் இன்புட் இருக்குல்ல, அது D12ஓட கனெக்ஷன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். D12 வந்து இந்த இருக்குது. அதுக்கடுத்து இதில் வந்து கிரவுண்டை வந்து கிரவுண்டோடைய கனெக்ஷன் வந்து கொடுத்துடலாம். அந்த இருக்குது கிரவுண்டு. சரி, ஓகே, இப்போ வந்து ரிலே கனெக்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம். அதுக்கடுத்து கீபேட் இருக்குல்ல, இதோட கனெக்ஷன் வந்து வரிசையாக வந்து கொடுக்கணும். நான் டயக்ராம் வந்து கொடுத்துருக்கேன். அந்த டயக்ராம் பார்த்து வந்து நீங்கள் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. அதில் போய் அந்த இதை டவுன்லோட் வந்து பண்ணி அதுபடி வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, டயக்ராம் படி வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கனெக்ஷனும் வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், D3லேருந்து D9 வரைக்கும் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஒரு வயரை மட்டும் நான் வந்து ஜஸ்ட் வந்து இப்படி வந்து மாற்றிருப்பேன். இது வந்து ப்ரோக்ராம் படி இருக்கிற மாதிரி நான் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். சரி, ஓகே, இந்த டயக்ராம் படி வந்து எல்லாத்தையும் கனெக்ஷன் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இதுக்கடுத்து நம்ம இதில் வந்து ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணோம். ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணதுக்கடுத்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்ராம் வந்து நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து keypad.h இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இருக்காது. அதுக்கு ஒரு லைப்ரரி வந்து ஆட் பண்ணணும். அந்த லைப்ரரியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது ஜிப் ஃபைலாக இருக்கும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இதை வந்து டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கெட்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கெட்சில் போய் இன்க்ளூடில் வந்து லைப்ரரியில் வந்து போயிட்டு ஆட் ஜிப் லைப்ரரின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆகும். அந்த இதில் வந்து அந்த கிளிக் பண்ணி வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ மூலம் தான் வந்து இந்த keypad.h வந்து எரர் இல்லாமல் வந்து எடுக்கும். அது போக வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டில் வந்து நீங்கள் எந்த பாஸ்வேர்டுனாலும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 55
22 இந்த மாதிரி கூட எதுனாலும் நீங்கள் வந்து 4 டிஜிட்டில் கூட டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து ப்ரோக்ராம் படி வந்து கீபேடை வந்து லோட் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5 6 இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து லோட் பண்ணியிருப்போம். இது வந்து 4x4 சம்திங் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்மா போட்டு அந்த என்ன கேரக்டரோ அதை வந்து இங்கே வந்து லோட் பண்ணணும். அது போக நம்ம எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நார்மலாகவே டிஜிட்டல் ரைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த T12 வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த இது இருக்குது 1 சேனல் ரிலே இது. அதை வந்து ஹைன்னு வச்சுருக்கோம். ஹைனா வந்து அதில் லோன்னு இருக்கும். லோனா இது வந்து ஹை இந்த மாதிரி வந்து மாற்றணும். இதுக்கு மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே அதை லோ பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஆஸ் வந்து எதாவது கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ஆகும். அப்போ போல் அந்த இதில் வந்து லோவாகும், இன்ஜின் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் டைப் பண்ணியிருக்கோம். அது போக 4 டிஜிட்டை வந்து பார்த்திங்கன்னா வாங்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைப் பண்ணியிருக்கோம். 5 டிஜிட்னா இங்கே பொசிஷன் ஈக்குவல் டு வந்து ஃபைன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா 5 டிஜிட்டை வந்து வாங்குற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதாகும். அதுக்கடுத்து நம்ம வந்து லோவா ஹையா இந்த மாதிரி வந்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இந்த ப்ரோக்ராமையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இதை வந்து நான் வந்து போட்டுட்டு இதை வந்து நான் ஆல்ரெடி கம்பைல் பண்ணிவிட்டேன். இதை வந்து அப்லோடு வந்து கொடுத்துக்கிறேன். அப்லோடு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து அப்லோட் ஆயிரும். சரி, ஓகே. இப்போ வந்து அப்லோட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இதை வந்து போய் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ப்ரோக்ராம் வந்து எல்லாத்தையும் லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைட்டை யூஸ் பண்ணி வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அதுக்கடுத்து வந்து பைக்கில் வந்து இதை வந்து கனெக்ஷன் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு பேட்டரியோட வந்து லைட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஒரு பாசிட்டிவ் இதை, நெகட்டிவ் இது இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து மட்டும் இதை வந்து நம்ம ரிலேயோட கனெக்ட் வந்து பண்ண போகிறோம். இது வந்து ஜஸ்ட் வந்து ரிலே வந்து சுவிட்ச் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் இதை ஒன்றை வந்து இதில் வந்து பேட்டரியிலேருந்து வரத கனெக்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இதை வந்து இங்கிட்டு பைக்கில் வந்து இந்த மாதிரி தேவையில்லை. இன்ஜின் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஒயரை வந்து கட் பண்ணிவிட்டு இதை டேரெக்டாக வந்து அதில் கனெக்ட் பண்ணாலே போதும். சரி, ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இதுக்கு பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பவர் பேங்க் யூஸ் பண்ணி வந்து நான் பவர் சப்ளை வந்து கொடுத்துக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து கொடுத்தாச்சு, லைட் வந்து எரியுது. இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து போட போகிறோம். பாஸ்வேர்டு வந்து போட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லைட் வந்து கரெக்டாக எரியும். அது வரைக்கும் வந்து நம்ம கீயே போட்டாலும் வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து நான் பாஸ்வேர்டு வந்து போடுறேன். 5522. இப்போ பார்த்தீங்களா லைட் வந்து எரியுது. ஸோ அப்படி வந்து லைட் எரியும் போல் வந்து இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கடுத்து கீ வந்து நம்ம வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டோ இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைக் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ சப்போஸ் வந்து பாஸ்வேர்டு ராங்காக இருக்குது அப்படின்னா இது வந்து இன்ஜினே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டே ஆகாது நம்மளுக்கு. இப்போ ஸ்டார் இல்லைன்னா ஆஸ் வந்து அமுக்குறீங்க அப்படின்னா அகைன் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆயிரும். இந்த மாதிரி தான் வந்து டைப் பண்ணியிருக்கோம் நம்ம. சரி, ஓகே. இப்போ வந்து பாருங்கள் 5522 நம்மளுக்கு இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நம்மளாட்ட அதுக்கடுத்து கீயை வந்து போட்டுட்டு நம்மளாட்ட வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதை வந்து நம்ம வந்து பைக்கில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து தப்பாக போட்டுட்டா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம வந்து பாஸ்வேர்டு தப்பாக போட்டாலும் ஸ்டார் ஆஸை வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ரீசெட் மாதிரி ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக வந்து போடலாம். ஃபஸ்ட்டு போடுற 4 டிஜிட்டை மட்டும் தான் எடுத்துக்கிறோம். சரி, ஓகே. நான் வந்து அதையும் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ வந்து பாருங்கள், நான் வேறு ஏதாவது வந்து போடுறேன், நம்மளுக்கு எடுத்துக்கிறாது. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை போட மூலம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். நம்ம தப்பாக வந்து போடுறோம் அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கிறாது. நீங்கள் ஆஸ் ஏதாவது வந்து கிளிக் பண்ணிவிட்டு இன்னொருக்கு அகைன் வச்சோம் அப்படின்னா வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். இதை மட்டும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பைக்கில் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அது எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கீ வந்து போடுவோம் பார்த்தீங்களா. இப்படி கீ போட்டோம் அப்படின்னா இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த கீக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 வயர் வந்து இருக்கும். இது வந்து நம்ம வந்து மெக்கானிக்கல் அவங்கள வந்து கூப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா இன்ஜின் பக்கத்தில் உள்ள வயர்ஸ் வந்து எடுப்பாங்க. நம்ம வந்து கீக்கு பக்கத்தில் உள்ளதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை தான் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பாருங்கள், நான் ஆல்ரெடி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து இதை வச்சு பண்ணியிருந்தேன். 2 வயர் வந்து போகும். அதில் வந்து ஒரு வயரை வந்து இதை வந்து நீங்கள் வந்து எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டீங்க அப்படின்னா எடுத்துடலாம். கட் பண்ணி வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு தான் 2 வயரை வந்து வெட்டிடாதீங்க. இப்போ வந்து வெட்டியாச்சு. வெட்டினதுக்கு அடுத்து இதில் தான் வந்து ரிலே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து ரிலே இருக்குது பார்த்தீங்களா, ரிலேயில் வந்து 2 வயர் இருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் வந்து இதில் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த வந்து அப்படியே அடுத்தடுத்து வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருங்க. இதுதான் வந்து நம்ம வந்து கீயை வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாஸ்வேர்டு போட்டால் வந்து இதில் வந்து ஜஸ்ட் வந்து ஆன் ஆகும். சரி, ஓகே. இதை வந்து நான் சேர்த்தாப்பில் வந்து இந்த மாதிரி கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி விட்றேன். 2 இதுக்கு கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டு டேப் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி ஒட்டிடுங்க. அப்படின்னா தான் வந்து ஜாயிண்ட் வந்து கனெக்ஷன் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கனெக்ஷன் வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கடுத்து இந்த கீபேட் இருக்குல்ல, கீபேடை வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணிடலாம். அதுபோக வந்து இதை வந்து ஒரு பாக்ஸில் வந்து மழை பெஞ்சாலும் நனையாத மாதிரி வந்து பாக்ஸில் வந்து போட்டுக்கோங்க. இது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது. சரி, ஓகே. அதுக்கடுத்து இதுக்கு வந்து நம்ம வந்து பவர் சப்ளை வந்து கொடுக்கணும். இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு நான் 9 வோல்ட் பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கும்போது இதை வந்து வின்னில் வந்து கொடுக்கணும். அப்படின்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து +5 வோல்ட்டில் கொடுக்காதீங்க, இது வந்து புகஞ்சு போயிடும். ஸோ வின்னில் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 9 வோல்ட்டு தான் மேக்ஸிமம் இதில். அதுக்கடுத்து இதை வந்து கிரவுண்டில் வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம். இதில் வந்து கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிரவுண்டு வந்து இருக்கும்.
ஸோ அதை வந்து கிரவுண்டில் வந்து கொடுத்துட்றேன் கரெக்டாக. அவ்வளோதான். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் வந்து எரியுது. ஸோ இதை நான் ஒரு பாக்ஸில் வச்சு செட் பண்ணணும். சரி ஓகே, இதை நான் இப்போதைக்கு வந்து இங்கே முன்னாடி தான் செட் பண்ண போகிறேன். இப்படி வச்சு முன்னாடி வந்து செட் பண்ணி இதை வந்து இங்கனக்குள்ளே வந்து வச்சு இதை வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாகிடும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இந்த மாதிரி வச்சு நான் வந்து ஒட்டிடுறேன். இப்போ எல்லா கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வந்துருச்சு. அதை வந்து ஒட்டினதுக்கடுத்து ஃபைனலாக வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் வண்டி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உங்கள்கிட்ட வந்து லைவாக வந்து காட்டுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு இருக்கா, இப்போ வந்து ஜஸ்ட் வந்து கீ ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகாது. நீங்கள் பாஸ்வேர்டு வந்து போட்டால் தான் இன்ஜினே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஏதாவது ஃபேக் கீ ஏதாவது வச்சாலும் நம்மளுக்கு இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகாது. இது அடிஷ்னல் செக்யூரிட்டி மாதிரி தான். இப்போ பாஸ்வேர்டு வந்து நான் போடுறேன் 5522 கொடுத்தோடனேயுமே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதுக்கடுத்து தான் உங்களால் வண்டியே ஸ்டார்ட் பண்ண முடியும். அது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து போயிடலாம். சரி ஓகே, இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கீயை எடுத்துகிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து போயிட்டோம் அப்படின்னா போய்க்கலாம். அதுக்கடுத்து நான் இன்னொரு அகைன் வந்து கீயை போடுறேன். கீயை போடும் போல ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. இப்போ வந்து ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டாரை வச்சுட்டிங்கன்னா லாக் விழுந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக்காக வந்து நம்ம ரெடி பண்ணது. இப்போ வந்து இன்ஜின் இப்போ வச்சு இப்போ பாருங்கள், கீ என்னதான் இருந்தாலும் போட்டாலும் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஆன் ஆகாது. ஸோ நம்ம அகைன் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்து போட்டே ஆகணும். 5522 நம்ம வந்து கரெக்டாக இருங்க, தப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து கொடுத்துட்றேன் 55. இப்போ வந்து பார்த்திங்களா கரெக்டாக இருக்குது. ஸோ தப்பாக போட்டிங்க அப்படின்னா இல்லைன்னா ஸ்டாரை வந்து அமுக்கிக்கோங்க, ரீசெட் ஆகிக்கிறோம். இப்போ வந்து கரெக்டாக கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து போய்கிட்டே இருக்க போல கூட பாஸ்வேர்டை வந்து தப்பாக வந்து வச்சுட்டோம்னா பாருங்கள் இன்ஜின் வந்து ஆஃப் ஆயிரும் பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அடிஷ்னல் செக்யூரிட்டி மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து நான் அகைன் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு நான் வந்து போய் காட்டுறேன். இப்போ அகைன் வந்து பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் வந்து கொடுத்துருக்கும்ல. இப்போ வந்து வச்சாச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப் பண்ணாலும் வந்து அதை லாக் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இது ஒர்க் ஆகும். இது வந்து அடிஷ்னலாக நம்மளுக்கு ஒரு சூப்பரான செக்யூரிட்டி மாதிரி இருக்கும். பைக்காக இருக்கட்டும், எதுக்குனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிக்கலாம். எதுக்குனாலும் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து பார்த்து வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. அந்த இதில் சரியாக வந்து உங்களுக்கு வந்து அந்த இது வந்து மார்க் பண்ண தெரியல அப்படின்னா மெக்கானிக்கல் ஷாப்புக்கு போய் எந்த வயருன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா சொல்லிடுவாங்க. அதை வந்து கரெக்டாக கட் பண்ணி நீங்கள் வந்து மாடிஃபிகேஷன் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒர்க் ஆகும். இதையுமே உள்ளக்கு வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிடலாம். அதாவது இன்ஜின் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பக்கத்தில் உள்ள வயரை வந்து கனெக்ட் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கனெக்ஷன் வந்து பண்ணலாம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.